இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனல் கண்டென்ட் கிடையாது. எந்த ஒரு ஹெவியான பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் இருக்காது. யாருமே நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம உண்மையை மட்டும் தான் பேச போகிறோம். லெட்ஸ் டாக் த ரியாலிட்டி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இன்றைக்கி போட்டிருக்க இந்த காஸ்டியூமை ஸ்பான்சர் பண்ண பேஜஸை பற்றி தான் பேச போகிறேன். நான் மொத்தம் 2 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த ஹுடி டிஷர்ட்டும் அப்புறம் 3 ஸ்ட்ரிப்டு பேக்கி பேண்ட்டும். டெய்லி வியர்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்க இந்த ஹுடி டிஷர்ட் சாஃப்ட் ஃபேப்ரிக்னால மேடாக இருக்குது. ஸோ சிம்பிள் லுக் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு இது செட் ஆயிரும். அண்ட் லாங் ஹார்ஸ் வியர் பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அப்புறம் ஸ்ட்ரீட் பேக்கி பேண்ட்டும் லூஸ் ஃபிட்டுங்கிறதுனால வாக் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எந்த ஒரு ஹெவி டிஸ்டர்பன்ஸஸும் இல்லை. ஸோ டே டு டே வியர்க்கு இது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த காஸ்டியூமோட டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணி பாருங்கள். சோஷியல் மீடியா வெர்சஸ் ரியல் லைஃப். நம்ம டே டு டே லைஃப்பில் சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லா விஷயங்களுமே ஒரே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்மைல்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலும் சரி, விக்டரியாக இருந்தாலும் சரி, ஹாப்பினஸாக இருந்தாலும் சரி. ஆனால் கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கு பின்னாடி உள்ள பெரிய லைஃபே தெரியும். சேட்னஸாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செல்ஃப் டவுட்டாக இருந்தாலும் சரி, அது கேமராக்கு பின்னாடி யாருக்குமே தெரியாது. எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுமே நாங்கள் எங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையும் காட்டிட்டோங்கிறது கிடையாது. நாங்கள் எங்கள் லைஃப்பில் நடக்கிற எந்த விஷயத்தை காட்டணும்னு தோணுதோ அதுதான் நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டாக ஷேர் பண்ணுறோம். வி ஆல் பிரிட்டெண்ட். நான் இன்றைக்கி ஓகே, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, இன்றைக்கி என்னோடய லைஃப் ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்குது. இந்த டைலாக்ஸ் எல்லாம் நம்ம இத்தனை நாள் சொல்லி நடிச்சிட்டு தான் இருந்திருக்கோம். இதெல்லாம் உண்மை கிடையாது. நம்ம டெய்லி லைஃப்ஸில் அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சில நைட்ஸ்லாம் உடஞ்சி போயிருக்க நம்மளோட வெர்ஷனை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளோட வீக்னஸ் கிடையாது, இதுதான் நம்மளோட ரியாலிட்டி. எந்த ஒரு மனுஷனுக்குமே சக்ஸஸுங்கிறது அவ்வளோ ஈஸியாக வராது. கன்ஃபியூஷன், பொறுமையான நாட்கள், அவ்வளோ மோட்டிவேஷன், அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி தான் ஒருத்தனுக்கு சக்ஸஸுங்கிறது கிடைக்கும். நம்ம ஓவர் நைட்டில் பார்க்குற மற்றவங்களோட சக்ஸஸ் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக கிடச்சிருக்காது. அவங்க எத்தனை வருஷம் அதுக்காக போராடி இருப்பாங்க, எத்தனை விஷயத்தை தாண்டி வந்திருப்பாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ சாக்ரிஃபைசஸ், எவ்வளோக்கு எவ்வளோ அழுகைகள், எல்லாமே அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் தெரியும். பீப்புள் சேஞ்ச். நம்ம லைஃப்பில் சில பேர் நம்ம கூட எப்போவுமே இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு டிஸ்டன்ஸ் ஆக ட்ரை பண்ணுவாங்க. பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட கசின்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்கலாம், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் இருக்கலாம். யாராக இருந்தாலும் கொஞ்ச நாள் வரதான் உங்கள் கூட வருவாங்க. யாருமே உங்கள் கூட லைஃப் லாங் வந்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பீப்புள் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கும்போது ஹர்ட் ஆகும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது எல்லாமே நம்மளோட லைஃப்பில் ஒரு லெசன்ஸ். ஃபீலிங் லாஸ்ட் அட் டைம்ஸ். லைஃப்பில் நிறைய ஸ்டேஜஸில் நம்ம இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணியிருப்போம். நம்மளுக்குன்னு ஏன் யாருமே இல்லை, நம்ம ஏன் தொலைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுறோம், நம்ம ஒரு விஷயத்துக்காக போகும்போது ஏன் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக யாருமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது எதுவுமே உங்கள் ஃபெயிலியர் கிடையாது. இதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கிற மிகப்பெரிய டிரான்சிஷன். என்றைக்குமே ஒரு மனுஷன் தொலைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகலாம் அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது, அவனுக்கு யாருமே இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது. அவனுக்கு அவன் இருக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய டைம் தான் இந்த பீரியட். நான் இப்போ ஏன் இந்த விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பில் நம்ம சக்ஸஸை நோக்கி போகும்போது தான் நிறையா பிரச்சனைகள் வரும். யாருக்கும் சக்ஸஸுங்கிறது ரொம்ப ஈஸியாலாம் கிடச்சிடாது. இட் டேக்ஸ் மெனி இயர்ஸ். இந்த வீடியோவில் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் உனக்கு ரிலேட் ஆச்சு அப்படின்னா நீ தனியாக இல்லை. யாரையும் பழி சொல்ல வேணாம், யாரையும் தாழ்த்த வேண்டாம், அவங்களாவே இருக்க விடுங்க. லெட்ஸ் ஸ்டாப் ப்ரிட்டெண்டிங் சம்ஒன் அண்ட் லெட்ஸ் டாக் ஒன்லி த ரியாலிட்டி. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரியாலிட்டி ஹர்ட்ஸ் பட் ப்ரிட்டெண்டிங் ஹர்ட்ஸ் மோர். வாழ வீடு. தேங்க்யூ.